ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க டிராஃபிக்ல போயிட்டு இருக்கலாம், இல்ல வேலைக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக்ல இத கேட்டுட்டு இருக்கலாம். ம். நெறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க. ஆமா. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்க கையில ஒரு மேப் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மேப்பு உங்க வாழ்க்கையில நீங்க அடைய நினைக்கிற செல்வம், வெற்றி, ஒழுக்கம் எல்லாத்தையும் எப்படி அடையணும்னு ரொம்ப துல்லியமா சொல்லுது. ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட். அத நீங்க படிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, இருந்தாலும் அத செயல்படுத்துறதில்ல. ஏன்? ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நெனைப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மேப் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கல. நீங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஓ! மைண்ட் செட்ட பத்தி சொல்றீங்க. கரெக்ட். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல் உங்களுக்கானது தான். சாணக்கியர் எழுதின ஒரு 4 வரி குறிப்பை தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். வாவ்! சாணக்கியரா? வெறும் 4 வரி தானா? ஆமா, வெறும் 4 வரி தான். ஆனா இத ஒரு தத்துவம்னு சொல்றத விட ஒரு ஹார்ட் கோர் சைக்காலஜி அப்படின்னு சொல்றது தான் சரியா இருக்கும். கண்டிப்பா. சாணக்கியர் பாத்தீங்கன்னா, ஒரு அரசர உருமாக்குனவர் மட்டும் கிடையாது. மனிதர்களோட மூளை எப்படி வேலை செய்யுது, நாம ஏன் நமக்கு மாமே எதிரியா மாறி நம்ம வெற்றிய தடுத்துக்கிறோம்னா, அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்ச ஒரு சைக்காலஜிஸ்ட். உண்மையான வார்த்தை. இந்த 4 வரியில அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நியூரோ சயின்ஸ் அப்புறம் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் கூட அப்படியே ஒத்து போகுதுங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். அதுதான் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. ஏன்னா பாத்தீங்கன்னா, அவர் தன்னோட வரிய ரொம்ப அதிரடியா ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றார்? அவர் சொல்றார், பணம் உன்னை தேடி வர வேண்டுமா அப்படின்னா முதலில் உன் மனநிலையை மாற்று. ம். ரொம்ப ஆழமான வரி. ஆனா இத படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. இது கேக்குறதுக்கு அந்த தி சீக்ரெட் புக்ல வர மாதிரி இல்ல. ஓ! அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் சொல்றீங்களா? ஆமா, அதேதான். கண்ண மூடிக்கிட்டு பணத்தை நினைச்சா பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி எனக்கு தோணுச்சு. பணத்தை நாம துரத்த கூடாதா? அதுவா நம்மள தேடி வருமா? இது நிஜ வாழ்க்கையில சாத்தியமா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஏன்னா, நெறைய பேர் இந்த வரிய அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ உண்மையான அர்த்தம் என்ன? சாணக்கியர் இங்க எந்த ஒரு மாயாஜாலத்தையோ காத்திலிருந்து பணத்தை வரவழைக்கிற வித்தையும் சொல்லல. அவர் சொல்றது முழுக்க முழுக்க நம்ம மூளையோட ஃபில்டரிங் மெக்கானிசம் பத்தி. ஃபில்டரிங் மெக்கானிசமா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு புது கார் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு குறிப்பிட்ட பிராண்ட்ல சிவப்பு நிற கார் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க. சரி. அது வரைக்கும் அந்த கார் உங்க கண்ணுல பெருசா பட்டிருக்காது. ஆனா நீங்க முடிவு பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து ரோட்ல வர்ற சிவப்பு நிற கார் எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியும். நோட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஆமா. இது நெறைய தடவை நடந்திருக்கு. திடீர்னு ஊர்ல எல்லாரும் அந்த காரை வாங்குன மாதிரி ஒரு ஃபீல் வரும். நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுதான் உங்க மூளையில இருக்கிற அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் செய்யற வேலை. இத ஷார்ட்டா RAS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ! அந்த RAS தானா இது? கரெக்ட். ஒவ்வொரு செகண்டும் பல லட்சம் தகவல்கள் உங்க மூளைக்கு வருது இல்லையா? அது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணா மூளை வெடிச்சிடும். அது நிஜம்தான். அதனால உங்க மைண்ட் செட் எதை முக்கியம்னு நினைக்குதோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். நீங்க எங்கிட்ட பணமே இல்ல, எனக்கு வாய்ப்புகளே இல்ல அப்படிங்கிற வறுமையான மனநிலையில இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மூளை வெறும் பிரச்சனைகளை மட்டும்தான் தேடுமா? எக்ஸாக்ட்லி. உங்க RAS பிரச்சனைகளை மட்டும்தான் சுத்தி சுத்தி தேடும். ஆனா உங்க மனநிலைய அபரிமிதமான வாய்ப்புகளை நோக்கி, அதாவது ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டுக்கு மாத்தும்போது, நேத்து வரைக்கும் சாதாரணமா தெரிஞ்ச ஒரு விஷயம் கூட இன்னைக்கு ஒரு பிசினஸ் வாய்ப்பா உங்க கண்ணுக்கு தெரியும். வாவ்! அப்போ மனநிலைய மாத்துறதுங்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட சும்மா உட்கார்ந்துகிட்டு பணம் கேட்கறது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நம்ம மூளைய வாய்ப்புகளை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ரேடார் மாதிரி டியூன் பண்றது. சரியா? கரெக்ட். நீங்க வாய்ப்புகளை ஈர்க்கிற ஒரு காந்தமா மாறணும்னு சாணக்கியர் சொல்றது ஒரு லாஜிக்கலான விஷயம். உங்களுக்கு புது மனிதர்கள் மூலமா கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், புது ஐடியாக்கள் தோன்றும். ஏன்னா உங்க மூளை இப்போ வாய்ப்புகளை தேட ஆரம்பிச்சிடுச்சு. இது செம பாயிண்ட். மூளையையே ஒரு ரேடார் மாதிரி மாத்துறது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, வெறும் ரேடாரை மட்டும் ஆன் பண்ணி வச்சா பத்தாதே. ஆமா, வெறும் வாய்ப்பு வந்தா மட்டும் பத்தாது. அந்த வாய்ப்புகளை செயல்படுத்த நமக்கு ஒரு மிக முக்கியமான எரிபொருள் தேவைப்படுது இல்லையா? அதனாலதான் சாணக்கியர் தன்னோட அடுத்த வரியில நேரத்தை வீணாக்குபவல் மூலதனமே இந்த நேரம்தான். ஆனா இங்க நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, என்ன டவுட் உங்களுக்கு? பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்க, ரோபோ கிடையாது. கண்டிப்பா.
சோர்வா இருக்கும்போது கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாவுல அப்படி ஒரு ஸ்க்ரோல் பண்றோம். வீக்கெண்ட்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் பார்க்கறோம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான மனித இயல்பு தானே? ஆமா, எல்லாரும் பண்றதுதான். அதான் என் நேரமும் ப்ரொடக்டிவா இருக்கணும், எப்பவுமே உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சாணக்கியருண்டு ஒரு டாக்ஸிக் ஹசில் கல்ச்சரை ப்ரொமோட் பண்றாரா? அதான் என் கேள்வி. இங்க தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சாணக்கியர் எங்கேயுமே ஓய்வெடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்ல. ஓ, சொல்லலையா? இல்லவே இல்ல. ஓய்வெடுப்பது என்பதற்கும் நேரத்தை வீணாக்குவது என்பதற்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம்? இப்போ நீங்க கடுமையா வேலை செஞ்சுட்டு உங்க மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்க ஒரு படம். சாணக்கியர் தன்னோட 3வது வரியில ஒரு ட்ரினிட்டி மாதிரி, அதாவது ஒரு மும்மூர்த்திகள் மாதிரி கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் சொல்லியிருக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வரி இதுதான்: தினமும் கற்றுக்கொள், ஒழுக்கமாக உழை, சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வா. இந்த 3 சேர்ந்தது தான் அந்த ட்ரினிட்டி. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது தினமும் கத்துக்கிறதுங்கிறது நமக்கு தேவையான புது கோடிங் எழுதுற மாதிரி. ஒழுக்கம்ங்கிறது அந்த கோடை டெய்லி ரன் பண்ற மாதிரி. ஆனா இந்த சோம்பேறித்தனம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு டெக்னிக்கல் டெப்த் மாதிரி. ஓ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனாலஜி. ஆமா, இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போட்டா அது பின்னாடி மொத்த சிஸ்டத்தையே கிராஷ் பண்ணிடும். கரெக்டா? ரொம்ப அருமையான ஒப்புமை. இந்த 3 விஷயங்களையும் சாணக்கியர் ஏன் அந்த வரிசையில வச்சிருக்காருன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். சொல்லுங்க. அவர் முதலையே கடினமா உழை அப்படின்னு சொல்லல, முதல்ல கற்றுக்கொள் என்கிறார். ஏன்? ஏன்னா கத்துக்காம உழைக்க முடியாது. கரெக்ட். நாலேஜ் இல்லாத உழைப்பு திசை தெரியாம ஓடுற குதிரை மாதிரி. நீங்க ரொம்ப ஸ்பீடா ஓடலாம், ஆனா தப்பான ரூட்ல ஓடுன என்ன பிரயோஜனம்? அதனாலதான் முதல்ல அறிவை வளர்க்கணும். ஓ, அப்போ கற்றல் தான் பேஸ். ஆமா, இங்க கற்றல் அப்படிங்கிறது வெறும் புஸ்தகம் படிக்கிறது இல்ல, உங்களோட மென்டல் மாடல்ஸை அப்டேட் பண்றது. சூப்பர். அதாவது முதல்ல எந்த சுவரை உடைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுத்தியல் எடுக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த அறிவை வளர்த்ததுக்கு அப்புறம் அதை செயல்படுத்துறதுக்கு தேவை ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். ஆனா இந்த டிசிப்ளின்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு பயமா இருக்குமே. பயப்பட தேவையில்லை. ஒழுக்கம்னா என்ன? உங்களுக்கு மூடு இருக்கும்போது மட்டும் வேலை செய்யறது கிடையாது. மழை பெய்தாலும் வெயில் அடிச்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் செய்ய வேண்டியதை செய்யறது தான் உண்மையான ஒழுக்கம். அப்போ நம்ம எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு வேலையை பார்க்கறது. ஆமா, அதாவது உங்களோட முடிவுகளை நீங்க ஆட்டோமேட் பண்றீங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஜிம்முக்கு போகவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம நான் டெய்லி ஜிம்முக்கு போற ஒரு ஆள் அப்படின்னு உங்களோட அடையாளத்தையே மாத்துறது தான் டிசிப்ளின். அடையாளத்தையே மாத்துறது. வாவ். ஆனா ஒரு நிமிஷம், இந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லையே. கண்டிப்பா ஈஸி இல்ல. நம்ம என்னதான் மோட்டிவேஷனா ஆரம்பிச்சாலும் அந்த 3வது எதிரி வந்து நிக்கிறானே, சோம்பேறித்தனம். ஏன் மனிதர்களாக நாம இயல்பாகவே இவ்ளோ சோம்பேறித்தனமா இருக்கோம்? அது ஒரு நல்ல கேள்வி. இது நம்மளோட குணமா இல்ல நம்மளோட பயாலஜியா? இது முழுக்க முழுக்க ஒரு பயாலஜிக்கல் டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். பயாலஜியா? எப்படி? பரிணாம வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம மூளை எப்பவுமே கேலரிகளை மிச்சப்படுத்த தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஆதி காலத்துல எப்ப சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது. ஓ, அடுத்த வேளை சாப்பாடு கேரண்டி கிடையாது. அதனால மூளை எப்பவுமே எனர்ஜியை சேவ் பண்ண பார்க்கும். சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்க மூளையோட டிஃபால்ட் செட்டிங். ஓஹோ, அப்போ நாம சோம்பேறியா இருக்கிறது நம்ம தப்பு இல்லையா? ஆமா, ஆனா அது ஆதி காலத்துக்கு சரி. இன்னைக்கு நம்ம வாழ்ற உலகத்துல அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் நமக்கு தேவையே இல்ல. நம்ம மூளை நம்மளை ஏமாத்துது. புரியுது. கற்றலும் ஒழுக்கமும் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த பயாலஜிக்கல் தடையான சோம்பேறித்தனத்தை நீங்க முறியடிக்கலன்னா அது ஒரு மரத்துல இறங்கின கரையான் மாதிரி உங்க ஒட்டுமொத்த உழைப்பையும் அரிச்சு சாப்பிட்டுடும். சபா, எவ்ளோ பெரிய விஷயம் இது. அதனாலதான் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு ஒரு கட்டளையா சாணக்கியர் சொல்றாரு. அதாவது நம்மளோட ஆதி காலத்து மூளை டிசைனுக்கு எதிரா நாம செயல்படணும். இது நிஜமாவே ஒரு பெரிய விழிப்புணர்வு. கண்டிப்பா. சரி, இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒருத்தர் மனநிலைய மாத்திட்டார், நேரத்தை மலிக்கிறார், தினமும் கத்துக்கிட்டு சோம்பேறித்தனத்தை உடைச்சு டிசிப்ளினா உழைக்கிறாருன்னு வச்சுப்போம். ஆனாலும் அவருக்கு பணம் வரல, வெற்றி கிடைக்கல. இந்த இடத்துல தான் உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேர் சொல்ற ஒரு அல்டிமேட் காரணம் உள்ள வருது: எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஆமா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாயையை உடைக்கிறது தான் சாணக்கியரோட 4வது மற்றும் கடைசி வரி. என்ன சொல்றாரு? அவர் சொல்றார், பணம் அதிர்ஷ்டத்தால வராது, முயற்சியால தான் வரும். ஒரு நிமிஷம், இங்க நான் சாணக்கியரை கொஞ்சம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதிர்ஷ்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறக்கிறார், இன்னொருத்தர் சாப்பாத்துக்கே வழி இல்லாத சூழ்நிலையில பிறக்கிறார். இதுல ஒருத்தருக்கு ஆரம்பத்திலேயே பல சலுகைகள் கிடைக்குது, இன்னொருத்தர் ஒவ்வொரு அடிக்கும் போராட வேண்டியிருக்கு. இது நிதர்சனம் தான்.
சிஸ்டமிக் இன்இக்வாலிட்டி இருக்கிற இந்த உலகத்துல எல்லாத்தையும் முயற்சி ஒண்ணு மட்டுமே மாத்திடும்னு சொல்றது கொஞ்சம் யதார்த்தத்துக்கு மீறியதா இல்லையா? நீங்க சொல்றது 100க்கு 100 நிதர்சனமான உண்மை. தொடக்க கோடி எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. சில பேர் முன்னாடி நிக்கறாங்க, சில பேர் ரொம்ப பின்னாடி நிக்கறாங்க. அதான், அப்ப அதிர்ஷ்டம் இருக்குதானே? சாணக்கியர் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு உலகத்திலே இல்லைன்னு சொல்லல. ஆனா சைக்காலஜில லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா? அதாவது உங்க வாழ்க்கையை யார் கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிற உங்க நம்பிக்கை. அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க எக்ஸ்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஓ, வெளியில காரணத்தை தேடுவாங்க. ஆமா, என் சூழ்நிலை சரியில்லை, கிரகநிலை சரியில்லை, அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு தங்களோட தோல்விக்கான காரணத்தை எப்பவுமே வெளியில தேடுவாங்க. அப்படி வெளியில காரணம் சொல்றதால அவங்களுக்கு ஒரு உளவியல ரீதியான நிம்மதி கிடைக்குது இல்லையா? நான் தோத்து போனதுக்கு நான் காரணம் இல்ல அப்படிங்கிற ஒரு சாக்குப்போக்கு. கரெக்ட். ஏன்னா உழைக்கிறது கஷ்டம், தோல்வியை ஏத்துக்கிறது வழியை கொடுக்கும். ஆனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. அது உங்க பொறுப்புல இருந்து நீங்களே தப்பிச்சுக்கிற ஒரு வழி. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, அதிர்ஷ்டம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா அதை நம்பி உட்கார்ந்து இருக்கிறது தற்கொலைக்கு சமம். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உங்க முயற்சியை நம்பும்போது இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மாறுறீங்க. என்ன நடந்தாலும் என் வெற்றிக்கான பொறுப்பு என்னுடையது அப்படிங்கிற அந்த பொறுப்பை ஏத்துக்கிறீங்க. சூப்பர் பாயிண்ட். அப்போ நாம தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, நாம அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறோம்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. நாவல் ரவிகாந்த் இதுக்கு ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லக். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் லக் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. நீங்க வீட்ல தூங்கிட்டு இருந்தா எந்த அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வராது. ஆனா நீங்க தினமும் புது விஷயங்களை கத்துக்கிட்டு 10 பேரை சந்திச்சு உங்க வேலையை தொடர்ந்து செய்யும்போது உங்களை அறியாமலே ஒரு இடத்துல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். ஓஹோ. வெளியே இருந்து பாக்குறவங்க அத ராசிப்பா உனக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அப்படின்னு சுலபமா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கு நீங்க போட்ட பல வருட உழைப்பும் அவங்களுக்கு தெரியாது. வாவ். அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்கிறது மட்டும் கிடையாது. அந்த சரியான வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கிற அளவுக்கு நாம நம்மள தயார் நிலையில வச்சிருக்கிறது. சரியா சொன்னீங்க. அந்த தயாரிப்பத்தான் சாணக்கியர் முயற்சி அப்படின்னு சொல்றாரு. அருமை. அதிர்ஷ்டத்தை நம்புறது அப்படிங்கிறது நீங்க லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு உங்க விதியை இன்னொருத்தர் கையில கொடுக்கற மாதிரி. ஆனா முயற்சியை நம்புறது நீங்களே ஒரு கேசினோவை உருவாக்குற மாதிரி. கேசினோவை உருவாக்குற மாதிரி. இது ஒரு சூப்பர் அனாலஜி. ஆமா, கேசினோல என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தர் ஜெயிச்சுட்டு போலாம். ஆனா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அந்த கேசினோ ஓனர் எப்பவுமே ஜெயிச்சுட்டு தான் இருப்பாரு. நீங்க அந்த ஓனரா மாறணும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு தாட். கண்டிப்பா. சரி, நாம இப்போ இந்த மொத்த அலசலையும் ஒரு கோர்வையா இணைச்சு பார்ப்போம். சொல்லுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, செல்வத்தை ஈர்க்கணும்னா வெளியில தேடுறத நிறுத்திட்டு உங்க மூளையோட பில்டரை, அதாவது அந்த ஆறே ஆசை அபரிமிதமான வாய்ப்புகளை நோக்கி திருப்பணும். உங்க மனநிலையா மாத்தணும். கரெக்ட். முதல் ஸ்டெப் மைண்ட் செட். ரெண்டாவது, அந்த மைண்ட் செட்டை செயல்படுத்துறதுக்கு தேவையான ஒரே மூலதனம் உங்க நேரம். டோபமைன் லூப்ல மாட்டி நேரத்தை வீணாக்குறதுக்கும் முறையா ஓய்வெடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஆமா, அதை தொடர்ந்து நம்ம பார்த்தது அந்த ட்ரினிட்டி ஆஃப் ப்ராக்ரஸ். அந்த 3 விஷயங்கள். ஆமா, உங்க இலக்க நோக்கி பயணிக்க தினமும் கத்துக்கணும், அதை ஆட்டோமேட் பண்ண ஒழுக்கத்தை உருவாக்கணும், முக்கியமா உங்க பயாலஜிக்கல் எதிரியான சோம்பேறித்தனத்தை உடைக்கணும். 4 வரிகள் பாத்தீங்கன்னா ஏதோ புக்ல படிக்கிற தத்துவம் கிடையாது. இது ஒரு மனிதனை அடியோடு மாற்றி அமைக்கக்கூடிய, அவனோட மூளையை ரீவயர் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மேப். கண்டிப்பா. ஒரு மனிதன் இந்த 4 விஷயங்களையும் உள்வாங்கி தன் வாழ்க்கையோட அடித்தளமா மாத்திக்கிட்டா உலகத்துல எந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியாலும் சரி, எந்த ஒரு போட்டியாளராலும் சரி அவனை வீழ்த்தவே முடியாது. ஆமா, அவனோட வெற்றிய அவனால மட்டும்தான் தடுக்க முடியும். கரெக்ட். அது ஒரு மறுக்க முடியாத உண்மை. சரி, இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான நேரம். ஆரம்பத்துல நான் சொன்னேன் இல்லையா, உங்ககிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, ஆனா நீங்க அதை செயல்படுத்துறது இல்லைன்னு. இப்போ அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிமிஷம் இந்த ஆழமான அலசலை நீங்க கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு முன்னாடி 2 பாதைகள் இருக்கு. 2 சாய்ஸ் இருக்கு. ஆமா. 1, திரும்பவும் பழையபடி உங்க சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணி யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைய பார்த்துட்டு நமக்கெல்லாம் எங்க அந்த அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு நம்பி உங்க நேரத்தையும் வாழ்க்கையும் மழுங்கடிக்கிறது. அது ரொம்ப ஈஸியான வழி. இல்லனா அதிர்ஷ்டத்துக்காக காத்துட்டு இருக்கிறது நீங்க உங்க மேலே நம்பிக்கை வைக்கல அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டு நாளைக்கு காலையில நீங்க கண்முழிக்கும் போது உங்களை நீங்களே கேட்டுக்கிறது. என்னன்னு கேட்கணும்.
நான் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை நம்பி லாட்டரி விளையாட போறேனா இல்ல என் மனநிலைய மாத்தி நேரத்தை மதிச்சு புதுசா கத்துக்கிட்டு என் வெற்றிக்கான சாம்ராஜ்யத்தை நானே கட்டி எழுப்ப போறேனா? வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. உங்களுடைய அடுத்த 24 மணி நேரத்தை நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? இது லாட்டரியா இல்ல காசினோவா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.